எடப்பாடி ஒரு பச்சை துரோகி. எஸ்பி வேலுமணி திடீர் பரபரப்பில் அதிமுக. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாகத்தான் தற்போது வரைக்கும் வழிநடத்தப்பட்டது. அதாவது ஒரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார், அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் கொஞ்ச நாட்கள் பொதுச் செயலராக இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து உச்சகட்ட பதவியான பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்ந்து, அந்த பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்வதற்கு யார் யாரை காலி பண்ணினார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. அதாவது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த மூன்று நபர்களையுமே காலி செய்தது எடப்பாடி பழனிசாமி. என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் பூராமே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராகத்தான் அதிமுகவிலே இருந்தார். அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் நாம் இடம்பெற முடியாது, நாம் ஒரு மேல்மட்ட பதவிக்கு போக முடியாது அப்படிங்கிற கடிதம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுவுமே ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பார்த்தாங்க. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிறது அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை என்பதற்கு முன்பாக இரட்டை தலைமை தான் அதிமுகவிற்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அப்போ ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் சசிகலா அம்மையாரும் சரி, அதே போல டிடிவியும் அதிமுக நீக்கப்பட்டாங்க. தற்போது ஓபிஎஸும் அதிமுக நீக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான தலைவர்கள் இன்றளவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே இந்த கொஞ்ச நாட்களாக எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தர் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலானது தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தார். இப்ப செல்லூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து காலி செய்யக்கூடிய ஒரு வேலைப்பாடுல எடப்பாடி பழனிசாமி இறங்கிவிட்டார். எஸ்பி வேலுமணி அப்படின்னு எடுத்தோம்னா எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கோவை, அதாவது கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்க அப்படிப்பட்ட நபருக்கு தான் பச்சை துரோகம் என்பது செய்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இந்த மூன்று நபர்களுமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்படி இல்லை என்றால் பாஜகவுடனாவது கூட்டணி வைக்க வேண்டும், பாஜகவுடன் கூட்டணி 2024 கண்டிப்பாக நாடாளுமன்றத்திலே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்பி வேலுமணி ஆசைப்பட்டார். அப்படி எஸ்பி வேலுமணியுடைய நோக்கத்தின்படி பாஜகவுடன் கூட்டணி என்பது வைத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு 10 தொகுதிகள் கம்மியில்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயித்திருக்கும் இந்த நாடாளுமன்றத்தில். அதையெல்லாம் கெடுத்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. சரி, அதுதான் போச்சு. தன்னுடைய மகனுடைய நிச்சயதார்த்த விழாவிற்காக எடப்பாடி பழனிசாமி வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுத்தான் நிச்சயதார்த்த தேதியே பண்ணிருக்காங்க. ஆனா அதற்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராமல் தவித்திருக்கிறார். இதிலிருந்து நமது எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருப்பதாகத்தான் தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.